எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எசேக்கியேல் 34 அதிகாரம் 4 வசனம். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மேய்ப்பர்களை கர்த்தர் எச்சரிக்கிறார் என்பதே. தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு தங்களுடைய ஆடுகளை குறித்து எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். மேய்ப்பர்களுடைய முக்கியமான வேலையான பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆடுகளை பலாத்காரமும் கடூரமாகவும் அவைகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆடுகளுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. அதனால் கர்த்தரே காணாமல் போனவைகளை தேடி துரத்துண்டவைகளை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்தவைகளுக்கு காயம் கட்டி நசல் கொண்டவைகளை திடப்படுத்துவேன் என்றும் தன்னுடைய ஆடுகளை தானே மேய்ப்பன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது பொறுப்பில்லாத தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாத மேய்ப்பர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை கவனமாக செய்து முடிக்க கிருபை தாரும், உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.